பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். நான் இந்த படத்தினுடைய அரண்சை படத்தினுடைய இயக்குனர் பாலி எஸ் வைத்தியநாதன். என்னுடைய முதல் படம் இது. ஒரு அரசியல் படம் பண்ணணும்னு நினைச்சேன். நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன், பார்த்தீங்க. போன வாரம் சனிக்கிழமை திருமாவளவன் சார் பார்த்தாரு. அதுக்கப்புறம் படம் திரைக்கு போறதுக்கு முன்னால பத்திரிகையாளர் உங்களுக்கு போட்டு காட்டணும்னு நினைச்சேன், பார்த்தீங்க. நீங்க என்ன எழுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கொண்டு எழுதுங்க. படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க இப்போ அரண்சை படம். இட்ஸ் கம்ப்ளீட்லி பொலிட்டிக்கல் சேஞ்சை பத்தி உள்ள ஒரு படம். எனக்கு பாலு சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ. அண்ட் எனக்கு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப நாளாவே ஆசை. இந்த ஒரு கேரக்டர் என்னோட ப்ரீவியஸா பண்ணியிருக்கிற ரோல்ஸை கொஞ்சம் பிரேக் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு அந்த ஒரு விதத்துல. அதர்வைஸ் ஐவ் ஜஸ்ட் பின் அ டிரெக்டர்ஸ் ஆர்டிஸ்ட். எனக்கு நிறைய பாடி லாங்குவேஜ் இதுல, அஃப்கோர்ஸ் டயலாக்ஸ் சொல்றத தவிர நிறைய பாடி லாங்குவேஜ் இதுல, கை தூக்கி கை இப்படி பண்றது, இப்படி சொல்லணும்னு சொல்றதெல்லாம் இவருக்கு தான் அது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஒர்க் வெல் ஹியர். ஸோ அந்த கை தூக்குறது எல்லாமே பாலு சாரோட இதுதான். அண்ட் எனக்கு ஒன்லி வருத்தம் என்னன்னா, நான் தமிழ் பேசுவேன், நான் வேற ஹீரோயின்ஸ் கூட டப் பண்ணுவேன். ஆனா அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன வச்சு டப் பண்ண வைக்கல. எல்லாத்தையும் டப் பண்ணியிருக்கிறவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் ஹாப்பி. ஸோ யா, லைக் ஹீ செட், ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் ரைட் வாட் யூ ஃபீல் லைக். உங்களுக்கு எப்படி தோணுதோ, தோணுச்சோ படம் அதை பத்தி எழுதுங்க. அண்ட் என்னை பத்தியும் எழுதுங்க. எங்களோட டெக்னீஷியன்ஸை பத்தியும் நல்லா எழுதுங்க. நல்லா எழுதுவீங்கன்னு ஹோப் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் ஸோ மச் டைம். நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிற அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டிலேயே படத்திலே நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். தனியா பேசி அந்த அரசியல் இழுக்க வேண்டாம். படம் பார்த்தீங்க இல்லையா? படம் முழுக்க நான் தான் பேசியிருக்கிறேன். படம் முழுக்க அரசியல் பேசியிருக்கிறேன். ஒரு சீன் கூட லவ் சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நீ கேட்கிற கேள்வி எல்லாம் அதிலே இருக்கு. ஒட்டுமொத்த தேசத்துக்கான ஒரு விஷயம் அப்படிதான் எடுத்திருக்கும். இது ஒன்லி படம், அரசியல். எப்படி ஒரு பெண் மூலமாக மாற்றத்தை இல்ல இல்ல, நீங்க அப்படி பார்க்க வேண்டாம். பெண் மூலியமா மாற்றம் இல்ல, அது ஒரு கேரக்டர், அவ்வளவுதான். இதுல நடிக்கிறதுக்கு சில பேர் கேட்டோம். ஒவ்வொரு கட்டத்திலும் ஒருத்தர் இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் எழுதியிருக்கோம். ஒவ்வொருத்தரும் எனக்கு இதை பாதிச்சிருக்கிறாங்க, அப்படிதான் பண்ணிருக்கோம். பர்டிகுலர் யாரையும் சொல்லல. இல்லை சார், இது திரைப்படம் சார். நீங்க அந்த மாதிரி கேள்விகள் கேட்காதீங்க. அதுக்கு பதில் ஃபுல்லாக இதுலேயே சொல்லிட்டேன். எல்லாமே நிறைய இடத்துல ஆயுதம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால சென்சார் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும் சார்? இதுல ஒரு சில சென்சார் கட் இல்ல. ஆக்சுவலா சென்சார் கட்டு நிறைய 47 கட்டு ரூபாய் கொடுத்தாங்க. நான் உங்ககிட்ட பேசி கொஞ்சம் கம்மி பண்ணேன். இதுல ஒரு சில இடத்துல சென்சார் கட்டு நாங்க உங்களுக்காக போட்டு காமிச்சோம். ஆனா பட் திரைக்கு போகும்போது சென்சார் கட்டு இருக்காது. குறிப்பா இந்த பிரபாகரன் வார்த்தைகள் அவங்க பேசும்போது சில மோடி சம்பந்தமான வார்த்தைகள் வருது இல்லையா, அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சென்சார் கட் பண்ணிட்டாங்க. மியூட் பண்ணி தான் வச்சிருக்கோம். இது உங்களுக்கு காட்டினா யதார்த்தம் புரியுங்கிறது. ஆமா, இருக்காது, கண்டிப்பா அதெல்லாம் இருக்காது. ஆனா சென்சாரா மதிக்கணும் இல்லையா, அதனால அது அப்படி இருக்காது. கருத்துக்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா காட்சி கொடுத்த கொஞ்சம் படுத்துது. எல்லாத்தையும் ஒரே டைம்ல திணிக்கணும்னு நினைச்சதுனால ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல் இருக்கும். என்னுடைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும். சில காட்சிகள்ல நான் அதிகமா சொல்ல வேண்டியது இருந்தது. அது சொல்லும் போது காட்சியினோட டைமிங் அதிகமாயிடுச்சு. மற்றபடி திட்டமிட்டு எதுவும் பண்றது இல்லை. இல்ல, அது மிஸ் கிடையாது. பாதுகாப்புக்காக வச்சுக்கிறதுக்கும் இன்னொரு ஆயுதம் கொடுத்து போராட சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அது அப்படிதான் பார்க்கணும். இல்ல, புரியல நீங்க கேக்குறது. இல்ல சார், சாதாரண புத்தகங்கள் படிக்கிறது, வார அவசியங்கள் கவனிக்கிறது.
படம் அரசியல் மாற்றமா சிஸ்டம் மாத்தணும்னு சொல்றீங்க. சிஸ்டம் மாத்தணும்னு சொன்னவரே வீட்டுல சொன்னாரு. சரி, திரைப்படமா சொன்னவரு சிஸ்டம் மாத்தணும்னு ரஜினிகாந்த் தான் சொன்னாரு. சரி, ஆனா கடைசியில மறுநாளே வீட்டுல உட்காந்துட்டாரு. நான் வரல அரசியல். ஸோ நிஜ வாழ்க்கைக்குள்ள நான் போல சார். நல்லா பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சப்டைட்டில் போட்டிருப்போம், நாங்கள் அரசியல் பேசவில்லைன்னு. அதுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னாக்கா, இது ஒரு கேரக்டர். இந்த படத்துக்கு கொடுக்குற கேரக்டர் மட்டும்தான் அரசியல் பேசுறோம். நான் வந்து அரசியல் பேசுறதுக்கு நான் இல்ல, அரசியல்வாதி இல்ல, நான் இயக்குனர், இவங்க கதாநாயகி, இவங்க தான் முழுக்க அரசியல் பேசியிருக்காங்க. அடுத்த படத்துக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ படத்தினுடைய கதாபாத்திரங்கள் மட்டும்தான் அரசியல் பேசுமே தவிர நாங்க அரசியல் பேச விரும்பல. அதுக்கான இடமோ அதுக்கான தளமும் இது இல்லை. இந்த படம் எடுத்ததுக்கான அர்த்தம் என்ன சார்? ஆட்சி மாற்றம் மக்களுக்காக போய் சேர்றதானே எடுத்தீங்க. ஆமா, கண்டிப்பா அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அரசியல் மாற்றம் வேணும்ன்றது சினிமாவோட எடுத்துறீங்களா? இல்ல நிஜத்துல மக்களுக்கு போய் சேரணும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க கேட்கறதுனா இதுக்கு வந்து நான் பதில் சொல்றது திருமாசாரா அழகா சொல்லியிருப்பாரு. ஒரு திரைப்படத்தினால இது ஒன்னும் உடனே மாற்ற முடியாது, எந்த திரைப்படத்திலும் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதே நான் சொல்றேன். பட் நீங்க வந்து அதுக்காக எடுக்கலன்னு சொல்றீங்க. இல்ல, அதுக்காக எடுக்கன்னு சொல்லலாம். நான் அரசியல் பேச விரும்பலன்னு சொல்லல. ஏன்னா அவரு கேட்கிறாரு, ஒரு நடிகர் வந்து பேசியிருக்காரு, நீங்க பேசுறீங்க. அதான் சினிமா பத்தி வெளியில போகணும். மக்களுக்கு போய் சேரணுமா, அவங்க எடுத்துக்கணுமா, இல்ல அவங்க ஒரு சினிமாவை பார்த்து கடந்து போகணுமா? இல்ல, சினிமாவை பார்த்து கடந்து போனாலும் சரி, அவங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் போதிக்கெல்லாம் வரல. நான் சினிமா எடுத்திருக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லியிருக்கிறேன். அதை பத்திரிகையாளர் நீங்க கொண்டு போய் சேர்க்கறத பொறுத்து தான் இருக்குது, அது எப்படி கொண்டு போகணும். தொடர்ச்சியா வந்து 2-3 இடத்துல வேலை பார்த்தோம். சொல்லுங்க. முன்னாள் முதலமைச்சர் இறந்ததை பத்தி சொல்லிட்டே இருந்தீங்க. ஆமா, தீர்வே கிடைக்கல. ஆமா. அதே ஸ்பெசிபிக்கா வச்சு ஏன்னா கோர்ட்லயே வந்து சொல்லியிருக்காங்க, பண்ண அதை பத்தி பேசக்கூடாதுன்னு நீங்க படத்துலயே பேசுறீங்க. இல்ல, படத்துலயே வந்து சென்சார் அனுமதி கொடுத்தானே பேசுறோம் நாங்க. அதிமுக ஆதரவா இருக்கீங்க, திமுக ஆதரவா இருக்கீங்களா? இல்ல, அதுதான் சொல்றேன்னா, எந்த ஒரு கட்சிக்கோ ஆதரவாவோ எதிராவோ இந்த படத்துல எந்த வசனங்களும் இது வரைக்கும் நான் வைக்கவே இல்லை. ஓகேங்களா? ஒரு முதலமைச்சரோட சாவுல மர்மம் இருக்கு, இன்னும் மக்களுக்கு தெரியலன்னு கேட்கறது, மக்களா இருந்து கேட்கறது தப்பு கிடையாது இல்லையா? ஸோ ஒரு மக்களா இருந்து அந்த கேள்வி வச்சிருக்கோம். ஸோ அந்த படத்தின கதாநாயகி அந்த ஒரு கேரக்டர் வந்து மக்களா இருந்தா அவங்கள பார்த்து சொல்றோம். ஸோ அவங்கள பார்த்து தான் பேசியிருக்கோம். சார், நீங்க ஒரு படைப்பாளி, நீங்க இப்ப கேட்ட கேள்விதான், நீங்க மக்களுக்காக அரசியல் படம் பண்ணிட்டு இருக்கீங்களா, அரசுக்காக படம் பண்ணிருக்கீங்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரே வார்த்தை படம் பண்ணிருக்க போய் பாருங்க, எந்த புரிதல் நாங்க எடுத்துக்கலாம். அதான் சொல்றேன், ஒரு படம் ஒரு 3 மணி நேரம் படத்துக்குள்ள நான் ஃபுல்லா போதிக்க முடியாது. அர்ஜென்ட் காலகட்டத்துல 2 மணி நேரம் படம் பார்க்கறது பெரிய விஷயம். சரி, 3 மணி நேரம் சரி, நீங்களே சொல்லுங்க, உட்காந்து பார்க்க முடியுமா 3 மணி நேரம்? நம்ம தாங்கள் படத்தமே வந்து உட்காந்து பார்க்க முடியல, சரிங்களா? ஆனா வந்து சூப்பர் போயிட்டு. சோ இது மாதிரி ஸ்டோரியை வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றது நல்ல விஷயமா இருக்கும். ஏன் 3 மணி நேரம்? நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, படத்தின் நீளத்துக்காக நம்ம கதை உருவாக்குறதுல, கதையின் தேவைக்காக தான் படத்தின் நீளம் வந்து தேவைப்படுது. ஆக்சுவலா இது வந்து இன்னொரு அதிகமாக எடுத்தேன், இன்னும் சுருக்கிட்டேன் நான். அதனால எனக்கு இந்த கதை சொல்றதுக்கு அந்த நேரம் தேவைப்பட்டுச்சு, அதுதான் காரணம், வேற ஒன்றும். சார், அதே மாதிரி டிக்டாக் ஆடுறவங்க எல்லாம் போய் பேட்டி எடுப்பாங்க, இங்க வரவே இல்லை அப்படின்ற மாதிரி முதல்ல குறைப்பீங்களே மீடியா மேல என்ன உங்களுக்கு? மீடியா மேல சொல்லுங்க, மீடியா பைவான் அவரையும் வந்து வேட்டி எல்லாம் உள்வாக்குமா? அப்படிலாம் ஒரு உள்நோக்கம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல்வாதி வந்து ஒரு பப்ளிக் நடக்கும்போது அவர் வேட்டி நழுவின்னு தெரியாம நடந்து போனதா கேள்விப்பட்டிருக்கேன், பத்திரிகையில படிச்சிருக்கிறேன். ஸோ அதை வந்து இன்ஸ்பிரேஷனா ஒரு சின்ன ஒரு காமெடி கதை தான் பண்ண, அவர்கிட்ட சொல்லிட்டு தான், அவர் அனுமதியோட தான் பண்ணேன். ஐயா சொல்லுங்க ஐயா, உங்க அனுமதி தானே பண்ணாரு. இல்ல மாட்டு இல்ல ஒரு இல்ல அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் தரேன். மாட்டுக்கறி சாப்பிடறது விமர்சனமே இல்ல, அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, உங்க மாட்டுக்கறி சாப்பிடற ஆளாச்சோ அப்படின்ட்டு. அது தவறு ரைட்டுன்னு சொல்லவே இல்லையா? அதனால அதை நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும். நான் யாரையும் விமர்சனம் பண்ணவே இல்லை சார். இல்ல 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 அப்படி இல்ல சார். அதே மாதிரி திருமாவளவன் அவர் பாராட்டி. ஆமா, இப்ப உள்ள அரசியல்வாதிகள் எல்லாம் சரியில்லைன்ற டைலாக் அடிக்கடி படத்துல அதை அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு? திருமாவளவன் பார்த்தது படத்துக்கு பலம் நினைக்கிறீங்களா, பலம் தான் நினைக்கிறீங்களா? பார்த்ததும் ஃபர்ஸ்ட் கடைசி கேட்டுக்கு போய் சொல்லுங்க. திருமாவளவன் சார் பார்த்தது நான் விரும்பி கூப்பிட்டேன், அவர் பார்த்தது எனக்கு பலமா தான் நினைக்கிறேன். 2வது, எல்லா அரசியல்வாதியும் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. இதே கேள்வியை வந்து படத்துக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் கேட்கறாங்க, அதுக்கும் பதில் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரியும், அதான் அந்த கேள்வி அங்கே வச்சேன். எல்லா அரசியல்வாதியும் ஒட்டுமொத்தமாக தப்பு சொல்லவே இல்லை. ஸோ அதிகாரம் கையில் இருக்கிற அரசியல்வாதிகள் மக்களுக்கு எதிராக செய்யறாங்கன்னா படத்துல பேசியிருக்கோம். ஸோ அது வந்து உண்மையாகவும் இருக்கும், இல்லாமலும் போகலாம்.
அது வந்து உங்க பார்வை நீங்க தான் முடிவு பண்ணணும், பாக்குற ஆடியன்ஸ் தான் அதை முடிவு பண்ணணும். அப்படின்னு தப்பா இருந்தா சொல்லுங்க, சரியா இருந்தா என்னன்னா, மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட படமா இருக்குது. டாக்டர் அன்புமணியோ டாக்டர் ராமதாஸையும் கூட போட்டு அழைப்பு விடுக்கலாமே, ஏன் திருமாவளவனை மட்டும் பர்டிகுலரா இது பண்ணிருக்கீங்க? அவங்களும் அரசியல் தலைவர். ஆக்சுவலா அது நீ கேட்கறது கரெக்ட் தான். இதே கேள்வி தான் அங்கேயும் ஒருத்தர் கேட்டாரு. எனக்கு வாய்ப்பு இருக்கிற ஒருத்தரை கூப்பிடுறாரு, வாய்ப்பு இல்லாதவங்கள கூப்பிட முடியாது இல்லையா? அதுதான் உண்மை. கூப்பிடக்கூடாது அப்படின்னு உண்மை இல்லை சார். படத்துல ஒரு கேரக்டர் வருது காட்பாடி கந்தசாமின்ட்டு, எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி அவரோட சட்ட கை மடிப்பெல்லாம் ஒரே மாதிரி ஸ்டைலா இருந்துச்சு. அவரை மீன் பண்ணி வச்சிருந்தீங்க அந்த கேரக்டரை? அவரை மீன் பண்ணி அப்படிலாம் வச்சது கிடையாது. காட்பாடி கந்தசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு நம்ம சிங்க் ஆகிற மாதிரி இருக்காது. இல்ல ஒருவேளை நீங்க அப்படி நினைக்கிறீங்க இல்லையா, அது கூட அது காரணமா இருக்கலாம் இல்லையா? ஒரு மக்கள் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. யாரையும் நான் டாமினேட் பண்ணி வைக்கல அந்த பேர். டிஎம்கே ஃபேவர் படமா இது ஆரம்பிச்சு? நீங்க படம் பார்த்து நீ தான் சொல்லணும். இல்ல அதுக்குள்ள அப்படிதானே வச்சிருக்கீங்க. அம்மாவை காமிச்சிங்க, அவங்க நியாயம் கிடைக்கலன்னு சொல்லிருக்கீங்க. அம்மாவை நான் காட்டவே இல்லையா? இல்ல அது ஒரு மறைமுகமா போகுது இல்ல அந்த இது, அது எந்த விதத்துல எடுத்துக்கலாம்? இல்ல அது டிஎம்கே தானே சொல்ல வரீங்க? ஆட்சி மாற்றம் இப்ப இருக்க டிஎம்கே மாறணும்னு சொல்ல வரீங்களா? இல்ல பொதுவாக என்ன சொல்லணும்னா 75 ஆண்டுகள் இந்திய அரசியல்ல மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்றோம். இங்க இருக்கிற எந்த அரசியல் கட்சியையும் நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, பொதுவாக தான் பேசியிருக்கோம். அதனால நீங்க பர்டிகுலரா ஒருத்தரை கேட்டு மாற்றம் வேணும்னு சொல்றீங்க. இப்ப சினிமால இருந்து விஜய் வந்திருக்காரு, அவர் வந்து ஓகேவா? இல்ல அது அரசியல் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். நாங்க அரசியல் பேச விரும்பவில்லை. அரசியல் பேச விரும்பல சொல்றீங்க, அரசியல் மூலியம் பண்றீங்க. இல்ல ஒருத்தர் கேளுங்க. கதைன்ற விஷயம் சொல்லுங்க. அது வந்து சொல்ல வேண்டிய விஷயம். சரி, அது எந்த மீடியாவில சொல்றோங்கிறது தான் உத்தி. அந்த கதை சரியான உத்தியில போய் சேர்ந்தாதான் ஆடியன்ஸ் போய் சேரும். இந்த கதைக்கு ஒவ்வொரு காட்சிகளும் நீங்க வச்சிருக்க அடுக்கடுக்கான வசனம் முடியத மீறி நீண்டு போகுது. ஒரு கதைக்கு ஒரு காட்சிக்கு தேவைக்கு மேல ஒவ்வொரு காட்சியும் வளருது. இது வந்து நாங்க கருத்து இருக்கு ஃபீல் பண்றது. இப்படி வரும்பொழுது பாகுபலியே 2 மணி நேரம் 58 நிமிஷம், பாமநாசம் 3 மணி நேரம் 5 நிமிஷம். ரீசெண்டா பார்த்த பெரிய படங்கள். பாகுபலிக்கு ஓகே, பாபநாசத்துல திரைக்கதை பிரமாதம் வருது. ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டு இவ்வளவு லெங்க் கொடுத்து டயர்டாக்கி 3 மணி நேரம் 8 நிமிஷம் இந்த படம் ஓடுதுன்னா இது ஆடியன்ஸ்க்கு எப்படி போய் சேரும்னு நினைக்கிறீங்க? இல்ல கண்டிப்பா ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்ல இந்த பாகுபலி இந்த படங்கள்லாம் போய் சேர்ந்துருக்கு. 3 மணி நேரம் எடுத்த படங்கள் போய் சேர்ந்துருக்கு இல்லையா? அதான் அது புரிய விஷயம் சொல்ல வேண்டிய கதை பண்ணிருக்கீங்க. இல்ல இல்ல அப்படி இல்ல, அப்படி நினைக்கிறேன். இது வருத்தம். நல்ல விஷயம் போய் சேர வேண்டிய விஷயம் நீங்க சொன்ன முறையே பாதிச்சிருக்கேங்கிற வருத்தம் தான், வேற ஒண்ணும் இல்லை. எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயத்த கொஞ்சம் டீட்டெயிலா மக்கள் ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சேன். அதுவும் வந்து எப்பயுமே பயன்படுத்துற சில வார்த்தைகள் இல்லாம யதார்த்தமான வார்த்தைகள் தேவைப்படும் போது அது புரிய வைக்கணுங்கிறதுக்காக இந்த லென்த்தை தேவைப்படுச்சு, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இந்த உண்ணாவிரதம் பந்தலும் எல்லாருமே மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட், கொஞ்சம் அறிவுபூர்வமா இருப்பாங்க. அந்த ஹீரோயின் கனவு கண்டுகிட்டே இருக்கு, 3 டூயட் போட்டீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்ல. எனக்கு பயம் கிளைமாக்ஸ்ல எங்க அவங்க போயிட்டாங்கன்னு இவங்க கூட டூயட் போட்டுருவீங்க. அதுல நல்லா இருந்தது. ஒரு கதனாக இருந்தாங்க, ஒரு 4 பாட்டு வேணும் அப்படின்னு மொத்தம் விரும்புறேன். இப்போ ஒரு சொன்னார் இல்லைங்களா, 3 மணி நேரம் ஒரு டைட்னஸ் கூட ரிலாக்ஸேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாட்டு வச்சு, மற்றபடி அந்த கதையின் ஓட்டத்தை டிஸ்டர்ப் பண்றதுக்காக அது இல்லை. இல்ல எல்லாரோட கேள்வியுமே நல்ல கருத்து, இது போய் சேரணுமே. இன்னும் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இதான் நான் கேட்டா அதை அவர் வேற மாதிரி கேட்டாங்க. முயற்சி பண்றாங்க. எங்கால கூப்பிடலன்னு வருத்தம். I'm just an actor. I have tried my best to be ஒரு டிரெக்டரோட ஆர்டிஸ்ட். அதனால இப்போ இன்னைக்கு நான் I might do a character like this. நாளைக்கு I might act like God knows what, a sweeper, you never know. சம்பந்தமே இல்லாத ஒரு கேரக்டர் பண்ணுவேன். But as an actor, I just did my duty. Whatever I was asked to do, அது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அதனால அரசியல் அது I don't want to mix, like அதனால தான் எல்லாருமே கேட்கறாங்கல்ல, நீங்க இந்த கட்சியோட அந்த கட்சியோட அப்படி எந்த சம்பந்தமும் இல்லாம இது it's a movie and this was my part. I had to play செந்தாரகை இந்த மாதிரி போல்டான கேரக்டர், இப்படிதான் பேசுவா, இப்படிதான் சொல்லுவா. இது டிரெக்டரோட விஷன். So அது மட்டும் தான் I've come across. Tomorrow I would love to do some other movie, completely different character. Thank you.